கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னை இப்படி ஏமாத்திட்டியே. அப்படி இல்ல. என்னடா ரவுடித்தனை பண்ணிக்கிட்டு என் தங்கச்சிக்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஓரமா போடா. ஆமா தங்கச்சி போலாம். சரிண்ணா, ப்ளீஸ் என்னை விட்டுடு. எப்படி விடுறது? என் பாஸ் கூட இன்னைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம் உனக்காக. நீ டார்லிங், என்னடா உனக்கும் எனக்கும் இன்னைக்கு இங்கதான் கல்யாணம் நடக்க போகுது. அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. இனி நீ நினைச்சா கூட தப்பிக்க முடியாது. ஏம்மா என்னம்மா நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, இன்னும் மாப்பிள்ளை வரல, பொண்ணு பேசாம நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? பையன் வந்துருவான் சாமி, பயப்படாதீங்க. ஐயோ, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இவங்க பாவம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அப்படியே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு கிளம்பிடுவோம். அம்மா நீ உக்காருமா, பயப்படாத. சரிங்க அத்தை. அத்தை ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். என்னதே 2 நிமிஷமா? ஏங்க இப்பதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன், என் அண்ணனை காணும். இப்போ நீங்க போயிட்டு அண்ணன் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் மாறி மாறி நாங்கள் தேடிக்கிட்டு இருக்க முடியுமா? உட்காருங்க. கல்யாணம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, இவன் வேற ஒன்றும் புரியாம நேரங்கட்ட நேரத்தில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான், பைத்தியக்காரி. ஆமாம்மா, அன்னைக்கு உக்காரு பார்த்துக்கலாம். அண்ணா இல்லைண்ணா, ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷம் தானே, விடுங்க தம்பி. பாவம் புள்ள ஏதோ கேட்குது, போயிட்டு வரட்டும். மறுபடியும் என்னாலலாம் போய் தேட முடியாது. இப்போ போச்சோன்னா அப்படியே போக சொல்லிடு. இவன் வேற ஏட்டி அமைதியா இருடி. நான் சொன்னா என்ன கேட்க போறேன்? இரு அமைதியா. நீ போயிட்டு வாமா, சீக்கிரம் வந்துடு. சரி. எப்பாடி நல்ல வேலை, எஸ்கேப் ஆயிடுவோம். என்ன அம்மா இவன் சொல்றதுக்கெல்லாம் அடங்கி போய்கிட்டு இருக்கு? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பார்க்கலாம். இந்த அண்ணங்கிறவன் எங்கே போனான் அந்த சுப்பிரமணி பையன்? ஒருவேளை நம்ம பிளான் தெரிஞ்சு போச்சோ என்னன்னு தெரியலையே. எதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அவனுக்கு நல்லது நடந்தால் நான் என்ன சந்தோஷமா பட போகிறேன். பார்த்துக்கலாம். ஏம்மா நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், நான் கிளம்புறேன். முதல்ல சாமி என்ன சொல்றீங்க? எவ்வளோ நேரம்ப்பா? இங்கே என்ன கல்யாணம்னா சொந்தக்காரங்க யாருன்னா ஒருத்தவங்க 2 பேர் வரலன்னா பரவாயில்ல, பொண்ணு மாப்பிள்ளையே காணும். இவ்வளோ நேரம் நானும் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதே. ஐயோ ஒன்றும் இல்லை சாமி, உக்காந்துருங்க, வந்துடுவான் என் மயன். என்ன இது, இவன் போனா இவளையும் காணும். ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கா, என்னன்னு ஒன்றும் புரியலையே. அத்தை, மாப்பிள்ளை வராதுன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என்ன அத்தை? எல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே பாருங்க என் மயன் வந்துட்டான். ஏம்மா அப்படியே போய் என் மவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டியா? சந்தோஷமா சந்தோஷம். என்ன சொல்கிற? ஒன்றும் புரியலையே எனக்கு. இவங்க தான் இந்த கல்யாணம் பண்ணா? ஆமாயா, இவன் தான் நம்ம சொந்தக்கார பொண்ணு. சரி, கல்யாணம்ன்றீங்க, எங்கள் மாப்பிள்ளையே காணும். ஐயோ, நான் போட்ட பிளானே மறந்து போயிட்டோமே. மவனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வந்த மாப்பிள்ளை ஓடி போயிட்டான்னு சொல்லி நம்ம சொந்தக்கார பொண்ணுக்கு நீ தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தா இப்படி நானே கெடுத்துட்டேனே. அப்படி ஒரு ஆளை வேற ஏற்பாடு பண்ணவே இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? என்னத்த மாப்பிள்ளை இப்படி கேட்டாரு, என்ன பண்றது? அதான் இப்போ நானும் யோசிக்கிறேன். இருங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். நேரம் ஆகுது அத்தை. பார்த்துக்கிறேன். எப்படாதப்பு. என்ன இங்கே நடக்குது? மாப்பிள்ளை இந்த அம்மாவோட பையன்னாங்க, அந்த பையனே இந்த கல்யாணத்தில் யார் மாப்பிள்ளைன்னு கேட்குறான். ஒன்றுமே புரியலையே. என்ன இது, கனவுல கூட நினச்சி பார்க்காத என்னென்னமோ நடக்குது. ஒன்றுமே புரியலையே. மாட்டியாடி தாய் கிழவி பிளானை பண்ணுறாளாம். பிளானை எங்கே அவங்க கூட நின்றுட்டு இருந்த அந்த மொட்டைக்கார கழுவியை காணும். அவளும் நீனு தானே பிளான் போட்டிங்க. கடைசியில் அவளை காணும் பார்த்தியா? இப்போ என்ன மவனுக்கு பதில் சொல்ல போகிறேன்? ஒன்றும் புரியலையே. சாவு மயம் பாசம். ஐயோ, என்னை காப்பாற்றின இந்த நல்ல மனுஷன்கிட்ட இங்கே பண்ண பிளானை சொல்லணும்னு நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் நம்ம சொல்ல வரதையே யோசிக்கவும் மாட்டாரு. இந்த விஷயத்தை நான் எப்படி அவர்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு ஒன்றும் புரியலையே. என்னம்மா என்ன நடக்குது இங்க? மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டேன், நீங்க என்னமோ சிரிக்கிறீங்க. தங்கச்சி என்னமோ ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இவங்க முழிக்கிறாங்க. என்ன நடக்குது? ஐயோ அப்புறம் பின்ன சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? அடியே தாய் கிழவி, உன்னைய பார்த்து நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஊரே சிரிக்குது. இதில் இவளும் வேற சிரிக்கிறா. என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு நானும் பார்க்குறேன். என்ன இது, லூசன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோ? எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இங்க வேற அப்பையிலேருந்து என்னமோ சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க. அச்சோ, நம்ம சமாளிக்கலான்னு பார்த்தா இந்த பொண்ணு குழப்பி விட்டுரும் போலையே. சமாளிப்போம். அம்மா அன்னைக்கிட்டே நீ அம்மா ஏதாவது சொல்கிற? அமைதியாரு, நான் சொல்கிறேன்.
அப்பா ஒன்றும் இல்லைப்பா, மொட்டைக்கரைச்சியோட சொந்தக்காரன் தானே அவன். சாமியை கும்பிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு இருந்தான். இந்த பொண்ணுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். அப்படியாம்மா? சரி சரி. அவர் இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யப்பா. என்னம்மா? இந்த மொட்டைக்கரைச்சி அந்த பையனும் இங்கே தான் முன்னாடி இருப்பாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு. நேரம் ஆகுது, ஐயர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வாப்பா. சரிம்மா. டிப்பாவி தாய் கிழவி என்னம்மா சொல்லி சமாளிச்சிட்டா. அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். என்ன என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறீங்க? அப்புறம் என்னப்பா பண்ணுறது, என் பையன் கொஞ்சம் விவரமானவன். அப்புறம் நம்ம கட்டாயமாக பண்ணி வைக்கிறது தெரிஞ்சிட போதும் அவனுக்கு. அதெல்லாம் ஓகே, அப்புறம் எதுக்கு மாப்பிள்ளை போக சொன்னீங்க? ஏப்பு நீங்கள் என்ன கூறுகட்ட ஆளாக இருக்கீங்க? அப்படியே போக சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் மாப்பிள்ளையை காணணும்னு சொல்லிட வேண்டியதான். இப்போ நின்றுபிட்டு மாப்பிள்ளை இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு டவுட் வந்துடாது. எப்பப்பா என்ன கிரிமினல் மூளை இவகிட்ட இருந்தா எனக்கு வந்துச்சு போலயே. என்ன நடக்குதுங்க? ஒன்றும் புரியலையே. ஒன்றும் புரியாது சாமி, கொஞ்ச நேரம் இருங்க. என்னமோ பண்ணுங்க. அம்மா நீ உக்காரு, என் மாவன் தப்பா வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம். நீ எதுவும் பேசாத சரியா? அது வந்து அட சொல்றதை கேளுமா, பெரியவங்க சொல்றத. சொல்றது கேளுமா. சரிங்கண்ணே. அப்படியா? கேளு கேளு, என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். அம்மா உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. இங்கே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நான் அன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனேம்மா, நீ தான் வேணான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் யாரும் இல்லாமல் இவங்க கூட எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. இவங்களை மீறி நான் எப்படி தப்பி பண்ணும் தெரியலை. நம்புகிறேம்மா, நம்புகிறேன். நீங்கள் நம்புகிற அந்த கடவுள் எனக்கு துணையாக இருப்பாரான்ட்டு நம்புகிறேன். ஏய் என்னடி என்கிட்ட தப்பிச்சிடலான்னு பார்த்தியா? நீயும் உன் குடும்பமும் என்கிட்ட என்னைக்கு தப்பிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. பாட்டி ஏன் இப்படி பண்ணுறீங்க பாட்டி? நான் தான் அன்னைக்கே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. ஒத்துக்கிறேன்னு சொன்னியா? நீ எப்படி சொன்ன? அப்படியே இதே மாதிரியே பொய்ய சொல்லி காலத்தை தாட்டி போடலான்னு பார்த்தீங்களா? பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நான் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அம்மா இருக்கும்போது அது கல்யாணம் நடந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் பாட்டி. விட்டுருங்க பாட்டி. எடுத்துங்கடி, உங்கள் பேச்சு தண்ணியில் எழுதுன எழுத்து மாரி தானே. வாயை மூடிட்டு சொல்கிறத நடக்கிறத செய், வேற வழியே இல்லை உனக்கு. சொல்லுங்க என் மாமனை கல்யாணம் பண்ணிக்க. பாட்டி கல்யாணம் 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 எனக்கு இப்ப கல்யாணம். ஏலே, என்னடா பாட்டை பாடி தொலைச்சிக்கிட்டு இருக்க? நான் சந்தோஷத்துல இருக்கேன், அதனால பாட்டு பாடுறேன். உனக்கு என்ன பொறாமையாமா? பொறாமை இம்மா பாட்டில் போட்டு அடிச்சான். அதில் காலை கீழே வச்சுட்டு ஒழுங்கா நில்றா, மீன்ற போறேன். என்ன அசிங்கப்படுத்த வேற யாரும் வேணாம், நீ மட்டுமே போதும் போலயே. பேசி நேரத்தை வீண் பண்ணாம எங்க அவங்க தடியாளுங்க? இலை மொட்டையா சொட்டையா எங்கடா இருக்கீங்க? அம்மா இங்கே தாம்மா இருக்கோம். அம்மா ஏம்மா அடிக்கிறீங்க? அடிக்காம கொஞ்சம் வடை செய்வாங்க. உங்ககிட்ட என்ன வேலைடா சொன்னேன்? அம்மா என்ன சொன்னீங்க? மறுபடியும் கோபத்தை கிளப்பாதீங்க. எங்கடா தாலி? அம்மா மொட்டை எடுத்துட்டு வராம்மா. ஓ எடுத்துட்டு வரானா? முன்னையே சொல்லியிருக்கலாம்ல. உள்ள வரதுக்கு முன்னாடி அடிச்சிட்டிங்கம்மா. சரி எங்க அவன்? வராம்மா. அலமேலு டார்லிங், ஏன் சோகமா இருக்க? ஹாப்பியா இரு, இன்னைக்கு நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நான் உன்னைய துரத்தி வரணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் நம்ம ஜாலியா இருக்கலாம், சரியா? என் மாமன் எவ்வளவு சந்தோஷமா ஆசையா பேசுறான். நல்லதா எதனா பேசுறாளா பாரு அம்முக்கோணி. எங்க போயிட பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு தானே வருவேன், அங்க வச்சுக்கிறேன்டி உன்னைய. அம்மா வந்துட்டம்மா. டேய் எங்கடா போன? எவ்வளோ நேரம் ஆகுது? சாரிம்மா, வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, இருட்டில் ஒன்றும் தெரியல. சரி கூட்டுறா தாலிய. இதாங்கம்மா. டேய் இந்த பக்கம் திரும்புடா, அவளே பார்த்துட்டு இருக்காத. தாலி வந்துடுச்சு, கழுத்துல கட்டு. ஓ வந்துருச்சாம்மா, சரி அம்மா, இந்த மேளந்தாளம்லாம் எதுவும் இல்லையா? ஆமா இப்ப அது மட்டும்தான் குறைச்சேன். ஒழுங்கா தாலியை வாங்கி கட்டுடா. ஓமா நீ சரி பார்த்துக்கலாம். ரிசப்ஷனு கிராண்டா வைக்கணும், சரியாம்மா? அதெல்லாம் வச்சுக்கலாம், இந்தா வாங்கி கட்டு. சரிம்மா. கவுளி உனக்கு கண்ணு இல்லையா? என்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களா? கட்டுறா தாலிய, நேரம் ஆகுது. சரிம்மா. வேணாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்க போகுது பாரு. சம்மனை இருக்குண்டா, ஜெயிலில் போய் களி திங்க போகிற பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஏய் அதுக்குள்ள ஏன் நிறுத்திட்ட பூமாரி?
ஐயோ மிஸ் பண்ணிட்டேனா? ஆமாம், இன்னைக்கு அவங்களுக்கான கேள்வியை சொல்லணும்ல. ஓ ஆமாம்ல, கேளு. ம். ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி. இந்த எபிசோடில் அலமேல் அக்காவை காப்பாற்ற வந்தது யாரு? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக ஆன்சர் சொல்கிறவங்க பேர்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வாசிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய்.